அருமையான நேரலையில் தமிழ் பேசும் வல்லுநர்களை அழைத்து அவர்களை பேட்டி எடுப்பதில் இந்த நிகழ்வு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் ராஜஸ்தான் பகுதியிலிருந்து வந்து சென்னை சவுகார்பேட்டையிலே பல வீடுகளை வாங்கியிருக்கும் பஜன்லால் சேட்ஜி அவர்கள் அவ்வளவு தமிழ் அழகா பேசுறாங்க. அவரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி எப்படி தமிழை கத்துக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அன்போடு அவரை வரவேற்போம். வாங்க சேட்ஜி, பஜன்லால் சேட்ஜி. கொம்புடுறே இந்த மாதிரி ஷோக்குலாம் வந்தா கொம்புலாம் விடக்கூடாது. கொம்பு விடக்கூடாது. எது கொம்பு வர்றீங்க? தமிழ்ல கொம்புடுறே. ஓ, கும்பிடுறேன். ஏங்க நம்மளே இந்த வார்த்தை மறந்துட்டுங்க. கும்பிடுறேங்கிறது அடா சேட்ஜி கை கொடுங்க. சிறப்பு சிறப்பு. ஏன்னா கும்பிடுறேங்கிறது ஒரு அழகான தமிழ் சொல். அதை எத்தனை பேர் மறந்துட்டாங்க. ஐயா கும்பிடுறாங்க அப்படின்றதுலாம் வந்து நீங்க ஆனா என்ன ஒண்ணு சேட்ஜி, அது கொம்பு விடுறதுல கு கு சொல்லுங்க. கு 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 அந்த குக்குல வெறும் கு கும்பிடுறேன். கு கு கும்பிடுறேன். சரி பரவாயில்ல. என்னால தமிழ் வார்த்தை பேசுனீங்க சேட்ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அங்க யாரும் பார்க்கல. டிவி கேமரா பாத்துறீங்கன்னா டிவில. ஆமா, வீட்டு மேல டிவில பாக்குறேன். வீட்டு மேல டிவில போய் மொட்டை மேல போய் டிவி வச்சிருக்கீங்க. வீட்டுல டிவில எல்லாம் எனக்கு மூஞ்சி பாக்குறேன். ஓ, மூஞ்சி பார்க்கல, டிவி கேமரா பாத்துட்டு இருக்கீங்களா? வீட்டுல குடும்பம் இருக்கே. குடும்பம் கொடுமை. அது குடும்பம். அது என் குடும்பம் இருக்கே. குடும்பம் என்ன பாக்குறேன். வீட்டுல யாரா இருக்காங்க உங்களை பாக்கிறதுக்கு? ஒரு சமாச்சாரம் இருக்கு. சொல்லு, எந்த சமாச்சாரமா இருந்தாலும் நாங்க கேட்போம். தாலி கட்ட சமாச்சாரம். தமிழ்ல சமாச்சாரம். சமாச்சாரம் இல்லைங்க, சம்சாரம். தாலி கட்டினவங்களா? சம்சாரம். சமாச்சாரம். சம்சாரங்க. சம்சாரம். சாரம். சம்சாரம். சமாச்சாரம். தனியா பேசும்போது கரெக்டா பேசுறேன். ரைட், ஓகே. வேற யார் இருக்காங்க வீட்டுல? ஒரு மாடுமா இருக்கு. மாடு எடுத்து வந்து உள்ள கட்டின, வெளியே தோட்டத்துல கட்டு. அம்மாவுக்கு தம்பி மாடுமா. அம்மாவுக்கு மாடுமா? யோ, உன்னை யாரையா நடுப்புறம் டூ போட சொன்னது? மாடுமா இல்ல, வெறும் மாமா. மாமா தமிழ் கத்துக்கிட்டு வந்தேன். நீங்க ஏதோ தமிழ் பேசுறீங்க உங்களுக்கு மாமா விட்டு இதுக்கு மேல அம்மா அங்கே நிக்கவாங்க. ஆமா, சரி. நிறைய இருக்காங்க. அப்புறம் ஒரு புண்ணு இருக்கு. புண்ணு இருந்தா தேங்காய் எண்ணெய் கிடையாது. பெரிய புண்ணா இருந்தா போரிக் பவுடர் போடும். ஸ்கூல் மேல படிக்கிற புண்ணு இருக்கு. ஸ்கூல் மேல அல்கா இருக்கேனா புண்ணு. அதுக்கா அல்கா இருக்கேப்பா புண்ணு. அல்கா இருக்கிற பொண்ணு, அழகா இருக்கிற பொண்ணு. ஒரு பெரிய புண்ணு இருக்கு. ஓ, பொண்ணு பாது. வேற என்ன வீட்டுல இருக்காங்களா? செத்தப்பா ஒண்ணு இருக்கு. செத்தப்பா தூக்கி போய் போதை பாக்க. அவருக்கு உயிர் இருக்கு. அப்புறம் எதுக்கு உயிர் இருக்கிற செத்தப்பான்னு? அப்பாவுக்கு தம்பி செத்தப்பா. அது சித்தப்பா. ஒரு முத வார்த்தை கூட ஒண்ணா சொல்றது இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்ல இவ்வளவு பேசுறீங்களா? தமிழ் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம்? அதை சொல்லுங்க. நம்மளுடைய தமிழ் மேல எப்படி ஆர்வம்? அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தாடிவாலா. தாடிவாலா. தாடிவாலா என்ன? தாடிவாலா 1000 வாலா 10,000 வாலா கேள்வி. தாடிவாலா அது மனுஷா இருக்கு. மனுஷனுக்கு தாடிவாலா. தாடிவாலா தீராஜன் சதா இப்ப நல்லா தமிழ் கும்பிடு எல்லாத்துலயும் பூந்து விளையாடுற. அது செம்புடைய அப்பா. சிம்புவோட அப்பா. செம்புடைய அப்பா. ஓகே, நீங்க சொல்றது யாரு? நம்ம சொல்றேன்னா பஸ் மேல இருக்கு. அவருக்கு பஸ் மேல பெயிண்டரா? அவருக்கு பஸ் உள்ள இருக்க லிக்கா எழுதுற பஸ்ஸுக்குள்ள கண்டக்டருங்க. என்னப்பா? அவருக்கு நிறைய கானா எழுதி இருக்கு. கானா எழுதிருக்கா? கானா உலகனா நெடுக்கடல அது வாடா. அவருக்கு தமிழ் கானா எழுதி இருக்கே. தாடிவாலா யாருப்பா? இத கானா சொல்லுங்க. இன்னாரே செய்தாரே, அவனாரே, நன்னாரே, உட்டாரே. கானாவா? திருக்குறள் அது. இன்னா செய்தாரை ஒருத்தர், அவர்னா உட்டாரே. இன்னாரே செய்தாரே, அவனாரே, நன்னாரே, உட்டாரே. உட்றாப்பா. திருக்குறளை எப்படி சொல்லிட்டு இருக்க? அவர் தாடிவாலா யார்? திருவள்ளுவர். ஓ, திருவள்ளுவர் பா. ஐயன் அவர் ஏதாவது சொல்லப்படாது. திருவள்ளுவர். தப்பு சொன்னா தப்பு வரே. நமக்கு வேணாம். அவர் உலக சரி. வேற 1330 திருக்குறள். 1330 சரி, அதுக்கு அது எல்லாத்தையும் சொல்லி கானாவுக்கு உங்களுக்கு வெல்கம் தெரியுது. என்ன செய்யலாம்? நான் சொன்னேன்ல, அந்த கானாவுக்கு ஒரு வெல்கம் இருக்கு. வெல்கம் அது புரிஞ்சு வச்சிருக்கியா? அந்த வெல்கம் இருக்கு தெரியும். அதையாவது ஒழுங்கா சொல்லு. யார் நமக்கு நல்லது பண்ணா கூட நம்ம அவங்களுக்கு கெட்டது பண்றேன். தலைகளா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. யாராவது உனக்கு தீமை செஞ்சா கூட அவங்களுக்கு திருப்பி நீ தீமை செய்யாம நல்லது செய்யணும்ன்றதா? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். சரி விடுப்பா. வேற யார பத்தி? அவருக்கு கூட இன்னும் நிறைய காணா இருக்கேன்னா இப்போ அவர் 1330 எழுதிருக்காருப்பா. அது எல்லாத்தையும் சொல்ல போறேன். யாகோராயும் நாகாக்கா சோகாப்பா சொல் விழுங்காப்பா. இதோட விட்டாப்பா. திருக்குறள் ஓகே. திருவள்ளுவர் பார்த்து நீ தமிழ்ல பேச கத்துக்கிட்ட. ஆசை வந்து வேற யாரா இருந்தா? அப்புறம் ஒரு பாதிரியார் இருக்கு. சர்ச்சு பாதிரியாரா? ட்ரிப்ளிகேட்ல இருக்கேன்னா ஒரு பாதிரியார். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்ளிகேட் சர்ச்ல பைத்திகார். அவர் கூட தமிழ் கானா நிறைய எழுதி இருக்கு. என்னது அவர் எழுதின கானா சொல்றேன். செந்தமிழ் நாடு சொல் சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோ
எது உள்ள? காது உள்ளோ. ஓ, செந்தமிழ் நாடு என்னும் சொல்ல போது சொல்லோ தேன் வந்து பாயுது காது உள்ளோ. செந்தமிழ் நாடு என்னும் சொல்ல சொல்லோ போது தேன் வந்து பாயுது காது உள்ளோ. சரி விட்டுரு, உனக்கு வரல. அது வந்து பாதிரியார் இல்ல, பாரதியார். என்ன கேக்குறேன் யாருன்னு? பாரதியார் அதை எழுதுன காணாங்க, அந்த இது எழுதுனது பாரதியார். சோ பாரதியார் பார்த்து நீங்க தமிழை கத்துக்கணும்னு அதுக்கும் ஆசைப்பட்டீங்க. இது தவிர இப்ப சினிமாவில இவரை பார்த்து நான் தமிழ்ல பேசணும் அப்படின்னு ஆசை. ஒரு பெரிய நடிகருக்கு ஏன்னா படம் ரொம்ப நாள் ஓடி இருக்கேன். என்ன படம்? சந்தில மூக்கு. சந்தில மூக்கா? எல்லாருக்கும் மூக்குல சந்து இருக்கும். சந்தில மூக்குனா என்ன படம்? அப்படி வரலப்பா. அந்த படம் ரொம்ப நாள் ஓடி இருக்கு. அதுல அவருக்கு ஃப்ரெண்ட் ஒரு பையா பருப்பு இருக்கேன்னா. பருப்பா? சிவாஜி சார் பையா பருப்பு அந்த படத்துல. அம்மாடி, ஓ அது பிரபுயா? இளைய பிரபு சார். இளைய திலகம் பருப்பு. சரி, அவர் கூட அந்த படத்துல ஆட் பண்ற சரவணா சொல்றேன்னா அந்த படம். எங்க குடும்ப சரவணன் சொல்லிருக்கேன் பருப்பு. ஓ அது சந்தில மூக்கு இல்லையா? சந்திரமுகி. சந்திரமுகி, சந்தில மூக்கு. அந்த படத்தை பார்த்து தமிழ் கத்துனா அதுல கூட சூப்பர் 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 பேசிருக்கேன். சரி சரி. அப்புறம் வேற யாரும் நடிகர் இருக்கு. யாரு? அது பெரிய நடிகர் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இருக்குன்னா யாரு? வெச்சிகுமார். வெச்சிகுமார்? அது என்ன வெச்சிகுமார்? நான் வெச்சிகுமார் நானும் தான் ஒரு 20 படம் நடிச்சிட்டேன். அப்படி யாரும் தெரியல. அவர் ஒரு படம் என்ன சொல்ற, நீ என்ன சித்தப்பா பையன் இருக்கு சில்ட்ரன் சில்ட்ரன், நீ பெரியப்பா பையன் இருக்கு சில்ட்ரன் சில்ட்ரன். அது படம் மேல சொல்லி அது ஆல்மர்ல உட்கார்ந்து இருக்கு. பெரிய ஆல்மர்ல கேட்டா செல்ஃப்ல ஆல்மர் அங்க உட்கார்ந்து சும்பு இருக்கு. அப்போ அது கேட்டு 4 பேர் வரேனா நீ என்ன இருக்கு தம்பி பையா ஆரம்பத்துக்கு சொம்ப வச்சுக்கிட்டு உட்கார்றவரு வெச்சுக்குமார். அதான் என்ற கண்ணு என்ன பார்த்த ஆமாங்க, அந்த பொண்ணு நீ என்ன மரம் வேணும்? சித்தப்பா பாருங்க சில்ட்ரன். ஐயா நீங்க என்ன மரம் வேணும்? தாத்தா பாருங்க சில்ட்ரன். அப்புறம் சிறுடைகள் பாதி செல்லாது செல்லாதுன்னு அவர் வெஜ்ஜுகுமார்ல விஜயகுமார். ஓ அவர் எவ்வளவு தெளிவா தமிழ் வார்த்தை பேசுறாரு. அதுல ஒரு டயலாக் பேசுறேப்பா, சூப்பர் டயலாக். நியாயம் சாவரே தர்மம் சாவரே. நாங்க தான் இங்க மாட்டிட்டு உங்ககிட்ட சாவறோம். ஒரு தமிழ் நல்லா பேசணும் கூப்பிட்டு வச்சுட்டு பண்ண பாரு. ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு தெளிவா தமிழ் பேசுறீங்களா, ரொம்ப சிறப்பு. லாஸ்டா கேக்குறேன், நீங்க அங்கிருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டீங்க. அது என்னமா டபா டபா வந்து பெரிய பணக்காரங்க ஆயிங்க. ரைட், ஓகே. உழைப்பு இருக்குன்னு நீங்க கேட்டா ஓகே இருக்கு. அம்மா வாயில வச்சுக்கிறேன். வாயிலே நானே பானிபூரி பேல்பூரி எல்லாம் சாப்பிட சொல்லி தரேன். ஆமா நீங்க சாப்பிடுறீங்க. ஆமா நீங்க காசு வாங்கி போறீங்க. அது பிசினஸ் இருக்கு. ஆமா நீ துண்ண கத்துக்கிறேன், நான் பண்ண கத்துக்கிறேன். ஓ நாங்க நம்ம எல்லாம் சாப்பிடறத கத்துக்கிட்டோம், பிசினஸ் பண்ண கத்துக்கிட்டோம். ஓகே ரைட்டுப்பா. எது உங்களுக்கு எது சொந்த ஊரு? சொந்த ஊர் இல்லப்பா. எல்லாரும் சொந்த ஊர் இல்லாம இருக்க முடியுமா? சொந்த ஊர்னு ஒண்ணு. அரே பைத்தியக்கார், பைத்தியக்காரன் சேனல்ல சொல்லாதீங்க. பின்னாடி பைத்தியக்கார் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கு, சொந்த கார் இருக்கு, சொந்த பில்டிங் இருக்கு. சொந்த ஊர் வாங்குற அளவுக்கு எவங்கிட்ட காசு இருக்கு? பைத்தியக்கார் லூஸ் பையா. தமிழ் என்னத்தான் கத்துக்கிட்டு நம்மள மாற அடிக்கும். சரி ரைட் விடுங்க, நான் சோ முடிச்சுட்டு உங்ககிட்ட பேச விருப்பப்படல. ரைட், ஏதாவது தமிழ் பேசுறவங்க பாத்துட்டீங்க. சொந்த ஊர் எதுன்னு கேட்டேன். அரே பைத்தியக்கார் லூஸ் பையா. சொந்த ஊர் இங்க யாருக்கு இருக்கு? அவ்வளவு பணம் யார்கிட்ட இருக்கு? அந்த மேடம் கி கேட்டு பாருங்க. சொந்த ஊர் யாருக்கு இல்லையா? பைத்தியக்கார் லூஸ் பையா இருக்கு. விடுங்க விடுங்க. சரி விடுங்க. டிவி சேனலுக்கு ஒரு கேள்வி கேட்க துப்பு இல்ல. சரி சரி விடுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. விடுங்க. சொந்த ஊர் சொந்த ஊர் இல்லைன்றா யாருக்கு சொந்த ஊருக்கு? நான் எங்க பேசுறேன் தெரியுமா? நான் எங்க எங்க என்ன கூப்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் போல இங்கேயே வந்து உங்களுக்கு தமிழ் சரியா வரல. யாருக்கு வளர்க்கறதுக்கு நான் வந்தேன். தமிழ் வளர்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன். சேல்மேன் தெரியுமா உங்களுக்கு? சேல்மேன் அதெல்லாம் வேணாம் விடுங்க, பரவாயில்ல. அவர் பட்டிமன்றம் கூப்பிட்டு நல்லா பேசி பட்டிமன்றத்தையும் வந்து எல்லாம் தெரியும். ஆனா சொந்த ஊர் பைத்தியக்காரருக்கு லூஸ் பையன். சொந்த ஊர் வாங்குறவங்க யாருக்கு காசு இருக்கு? ஒண்ணும் பேச தெரியல. சேனல் அரே உங்களுக்கு பேட்டி எடுக்க நல்ல ஆள்கள் நான் வரேன் இந்த சேனல் மேலே. நானே சூப்பர் சூப்பர் கம்பராமாயண், மகாபாரத், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, பெரிய புராணம் அதெல்லாம் நான் கேட்கிறேன். நல்ல நல்ல கேள்வி நான் பட்டு கேட்கிறேன். புத்தி மேல கேட்கிறேன். சூப்பர் கேள்வி கேட்கிறேன். லூஸ் பையா கேட்ட கேள்வி கேட்கிறேன். சேனலுக்கு நிறைய வளரேனா நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் அது சேர்க்கை கொடுங்க. நான் ஜாயின் பண்றேன்னா வளர்க்கிறேன். இவரை சேர்த்துங்க, நல்லா வளர்ப்பாரு. ஓகே ஓகே. ஆனா என்ன சொந்த ஊர் எதுங்க? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ் எப்படி ஜாலியா பேசுறது, எப்படி பேச முடியும், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்களோட மலர்ச்சி நம்மளோட ஷோ இருக்கும் போது